அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். அண்மையில் ஆஸ்திரேலியா நாட்டில் ஒரு அழகான சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அருமையான சட்டம். நான் அது அருமையான சட்டம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்றது என்ன அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீங்களும் கண்டிப்பாக பாராட்டுவீங்க. அந்த முடிவுக்கு நிச்சயமாக அந்த நாடு வந்தது மாதிரி நீங்களும் வருவீங்க. ஏன்னா நம்முடைய முடிவுகள் தான் நம்முடைய வெற்றியை முடிவு செய்கிறது, இல்லையா? ஒரு பையன்கிட்ட வகுப்பில் ஆசிரியர் கேட்டார், டேய் நீ படித்து முடிச்சுட்டு என்னவாடா என்ன பண்ணலாம்னு இருக்கிறேன்னு. நான் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கிறேன் சார்னா. டேய் நான் அதை கேட்கலடா, நீ என்னவா ஆக போகிறேன்னு. நான் மாப்பிள்ளையாக ஆக போகிறேன் சார்ன்னு இருக்கிறான். டே அது இல்லைடா, உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கினா அப்பா அம்மாவுக்கு நீ என்னடா கொடுக்க போகிற அப்படின்னு இருக்கிறார். ஒரு மருமவளை கொடுக்க போகிறேன் சார், அதுவும் 10 மாதம் கழித்து ஒரு பேர பிள்ளையை கொடுக்கலாம்னு இருக்கிறேன் சாருங்கிறான். இந்த முடிவில் தான் அவன் தெளிவாக இருக்கிறானே தவிர அந்த பேராசிரியர் என்ன கேட்குறாருன்னு புரிஞ்சுக்கிறத பற்றி அவன் கவலையே படலை. எந்த முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது தனி மனிதனாக இருந்தாலும் ஒரு தேசமாக இருந்தாலும் மிக முக்கியம். ஆஸ்திரேலியாவிலே ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏன் இந்த ஆண்டு அதை சட்டமாக ஆக்கியிருக்கிறார்கள் அப்படின்னா, போன ஆண்டு லெட் தம் பி கிட்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரம் அந்த நாட்டிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. என்னது லெட் தம் பி கிட்ஸ்? நம்முடைய பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தால் பிள்ளை தன்மையையே இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக முற்றிக்கொண்டு போகிறார்கள். அவர்கள் குழந்தைகளாகவே இருக்க வேண்டும். குழந்தை பருவத்தில் குழந்தைகளாக இருப்பதுதான் சரி. எனவே இதை தடை செய்யலாம் அப்படின்னு அந்த நாடு முடிவு பண்ணியிருக்கு. எதை தெரியுங்களா? இந்த சமூக ஊடகங்களை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்களே, பார்ப்பது மட்டுமல்ல, அதற்கே தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளேன்ற மாதிரி அதுவே கதின்னு நாள் முழுக்க இருக்கிறாங்களே, இது நம்முடைய பிள்ளைகளினுடைய மனதையே முற்றிலும் மாற்றி விடுகிறது. அவர்களை அதற்கு அடிமையாக ஆக்கி விடுகிறது. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பருவத்தை மீண்டும் திருப்பி தருவதற்குத்தான் இந்த முடிவை இந்த தேசம் எடுத்திருக்கிறதுன்னு அந்த நாட்டு பிரதமர் சொல்லுகிறார். மும்பை மாதிரியான பெருநகரங்களில் இப்போவே செல்ஃபோன் டி அடிக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னே மருத்துவமனைகளில் தொடங்கி இருக்கிறாங்களாம். ஏன்னா அதுக்கு பழகி போனவர்கள் அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன் அதை பார்த்து கண் அதற்கே பழகி விடுகிறது. அதுக்கு பிறகு இதை பார்க்காதன்னு சொன்னவங்க பேர கோபம் வருது. செல்ஃபோன் இல்லை அப்படின்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் செல்ஃபோன் இல்லை, சார்ஜ் இல்லைன்னா சில பிள்ளைங்களுக்கெல்லாம் கைகால் நடுங்கிற அளவுக்கு அவங்க அதுக்கு அடிக்டாக மாறிடுறாங்க. அவங்க பேரில் தப்பு இல்லை, அது அப்படி ராட்சச வலிமை கொண்டது. ஏன்னா இது பார்க்குறப்போ ஒரு வகையான சுறுசுறுப்பு, உற்சாகம், சந்தோஷம் ஏற்படுது. விதவிதமான காட்சி, விதவிதமான மனிதர்கள், இது எல்லாத்தையும் விட்டு நம் பிள்ளைகள் வீதியிலே சென்று விளையாடுபவர்களாக ஆக வேண்டும். ஆடல், பாடல், வாத்திய கருவிகள் வாசிப்பது, இது மாதிரியான வெளிநோக்குகளில் நம்முடைய பிள்ளைகள் பழக வேண்டும். நிழல் மனிதர்களோடு அல்ல, நிஜமான மனிதர்களோடு அவர்கள் கலந்து அளவலாவுகிற பொழுதுதான் அவர்கள் மலர்கிறார்கள். அப்படிப்பட்ட இயல்பான வளர்ச்சி தான் தேவையே தவிர இப்படிப்பட்ட செயற்கை மின்னணுக்கள் மூலமாக வருகிற வளர்ச்சி அல்ல. எனவே அதனால்தான் இந்த ஊடகங்களை, சமூக ஊடகங்களை பிள்ளைகள் பார்ப்பதை நாங்கள் 16 வயதுக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கு தடை செய்கிறோம். இந்தோனேஷியாவில் அடுத்தாப்பில் இதை செயல்படுத்த போகிறாங்க. மலேசியாவில் அடுத்த ஆண்டு அவர்களும் இதை சட்டமாக ஆக்க இருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், ஜப்பானில் ஏற்கனவே யாராக இருந்தாலும் வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் அனுமதி. நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டுருக்கிறது, இப்படி இந்த வெத்தலையில் சுண்ணாம்பு தடவுற மாதிரி இப்படி விரலாலேயே தட்டி ஒவ்வொரு காட்சியாக பார்த்துட்ருக்குறோமே, இதெல்லாம் உனக்கு என்ன வயசானாலும் சரி, நான் அடல்ட்டுங்க, நான் பார்க்கலாங்க, அதெல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் அனுமதி. ஏன்னா இந்த நாட்டு மக்கள் நல்லவர்களாக நார்மலாக இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு காட்சிக்கு அடிமையானவர்களாக ஆகிவிடக்கூடாது. இவர்கள் செல் அப்படின்னா சிறைன்னு ஒரு பொருள் உண்டு. இந்த செல்லுக்குள்ளே சிறைப்பட்டவர்களாக எங்கள் செல்ல பிள்ளைகள் ஆகிவிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகவே அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அறிவியல் ரீதியாக யாராவது ஒருத்தர் பாராட்டினா நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது இல்லைங்களா?
யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன பரிசு கொடுத்தா நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. ஒரு நல்ல இனிமையான சொல் கேட்டால், யாராவது முதுகிலே தட்டி கொடுத்தால் நமக்கு ஒரு பரவசம் ஏற்படுது. எதனால் இதுக்கு என்ன அறிவியல் ரீதியாக காரணம் சொல்கிறாங்க? உள்ளுக்குள்ளே டோப்போமைன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒன்று சுரக்குதான். இது மாதிரியான ஊக்கம் தருகிற சொற்களை, காட்சிகளை எல்லாம் பார்க்குறப்போ. ஆனால் இதை பார்க்க எதை, இந்த செல்ஃபோனில் இந்த மாதிரியான காட்சிகளை பார்க்க அது சுரப்பதனுடைய அளவு மிகவும் அதிகமாக ஆகிவிடுகிறது. அதனால் உங்களுக்குள்ளே மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு சுரக்கிற பொழுது தான் வருகிறதே தவிர, பொதுவான பாராட்டு வார்த்தைகள், அப்புறம் ஒரு நல்ல புத்தகம் படிக்கிறது, அப்புறம் ஒரு மலரை பார்ப்பது, ஒரு குழந்தையின் சிரிப்பு, ஒரு கவிதை, இது எல்லாமே அடிபட்டு போயிடுது. ஒரு டம்ளர் காஃபி குடித்தா பொதுவாக காஃபி குடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் சில பேர் நல்ல பெரிய சொம்பு அளவுக்கு குடிப்பாங்கன்னு வச்சிங்களேன். அவங்களுக்கு அவ்வளவு குடித்தாதான் காஃபி குடித்த திருப்தியாக ஏற்படும். ஏன்னா காஃபிலையும் அந்த மாதிரி ஒரு சுரப்பு, ஒரு ஊக்கம் அளிக்கிற ஒரு விஷயம் அதில் கலந்துருக்குது. அவங்களுக்கு அது அவ்வளவு உள்ளே போனால் தான் அந்த விறுவிறுப்பு ஏற்படுது. கண்ணின் வழியாக செல்லுகிற இந்த காஃபியும் அப்படித்தான், இதுவும் ஒரு போதை தான். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.